Hello friends, இன்னைக்கு வீடியோவில் லீஃப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஜரி த்ரெட் ஒரு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் போட்டுட்டு அவுட்லைன் வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு சென்டராக ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போது 3/4 பார்ட்லேருந்து வெளியே நீடில் எடுத்துட்டு கொஞ்சம் நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கிறதால கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த எட்ஜில் போட்டுருங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் வச்சுட்டு கீழே கொஞ்சம் ரொம்ப இழுக்க வேணாம், அப்போ அந்த எம்போஸ்டு லுக் கொஞ்சம் கிடைக்காம போயிடும். அதனால் ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம ஒரு அளவுக்கு மட்டும். இப்போது அதுக்கு கீழே கரெக்டாக அந்த நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணினோமோ அதுக்கு கொஞ்சம் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். திரும்ப ரெண்டாவது எடுத்துகிட்டு திரும்ப ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ இதில் 3rd ஸ்டெப் தான் வந்து கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். பாருங்கள், இப்போ நான் செகண்ட் எடுத்திருக்கோமா, அந்த லைனில் இருந்து நம்ம ரைட் சைட் போட போகிறோம் அப்படின்னா லைனுக்கு லெஃப்ட் சைடு இருந்து நீடில் வெளியே எடுக்கணும், ஆப்போசிட்டில் வெளியே எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம லெஃப்ட் சைடு வந்து போட போகிறோம், அதனால் ரைட் சைட்லேருந்து, அதாவது நான் ரைட் சைடுன்னு சொல்கிறது அந்த சென்டர் லைனுக்கு ரைட் சைடில் பஞ்ச் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துட்டோம். இப்போது த்ரெட்டை நல்லா வெளியே எடுத்துட்டு இப்போது லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணுறோம். லெஃப்ட் சைடில் அந்த லீஃபோட அந்த கோடு மாதிரி வரும்ல, அது வர மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நம்ம ரைட் சைடில் போட போகிறோம். அப்போது லெஃப்ட் சைடில் அந்த லைனோட பாருங்கள், லைனோட லெஃப்ட் சைடில் பஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பக்கம் ரைட் சைடில் இது ரொம்ப உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டுன்னு சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நீங்கள் இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த சைட் போடும்போது கோட் இந்த பக்கம் போடுறோமா, இப்போ கோட்டுக்கு நடுவில் இருக்க கோட்லேருந்து அந்த சைட் ரைட் சைடில் வெளியே எடுத்துட்டு வி மாதிரி போட்டுட்டு வரோம். ரொம்ப வி மாதிரி இல்லை, கொஞ்சம் ப்ராடாக இருக்க மாதிரி போட்டுட்டு வரோம். அது பார்க்கும்போது நமக்கு அது பெட்டல் மாதிரி தெரியும், ஒன்று மேலே அடுக்கடுக்காக இருக்க மாதிரி தெரியும். இப்போ அதாவது அந்த கோடு தான் நமக்கு மெயின், அந்த நடுவில் இருக்க கோடு தான். எந்த சைட் போடுறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் பஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து போடுறோம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி போட்டுட்டு வரோம். இப்போ லைனுக்கு அந்த சைடு பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். நீடில் வெளியே எடுத்துட்டு இந்த இடத்துல பீடுக்குள்ளே ரொம்ப பீடு வந்து ஒட்டி கொடுக்காம, இப்போ நம்ம இழுக்கும்போது பீடு அந்த இடத்துல ஷேப் மாறிடும். அதனால் கொஞ்சம், ஏன்னா நம்ம 6 ஸ்டாண்ட்ஸ் இருக்கும்போது ரொம்ப பீடை ஒட்டி நீங்கள் பஞ்ச் பண்ணால் அது கொஞ்சம் தள்ளி விலகி போயிடும். அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு ரொம்ப சின்ன கேப் விட்டு கொஞ்சம் முன்னாடியே பஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஷேப் அழகாக இருக்கும். அதே மாதிரி த்ரெட்டை வந்து ரொம்ப கீழே வந்து ரொம்ப இழுக்க வேணாம். அப்போ ஒரு மாதிரி கோடாக தெரிய ஆரம்பிச்சிரும், ஷ்ரிங்க் ஆயிரும் அந்த துணி. அதனால் கொஞ்சம் எம்போஸ்டு லுக் இருக்கிறதுக்காக. இது நார்மல் நம்ம ஜரி த்ரெட் வந்து நீங்கள் நம்ம மெஷின் எம்ப்ராய்டரிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி த்ரெட் கூட யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்மளுக்கு ஜரியும் சில்க் த்ரெட் ரெண்டும் மிக்சடான ஒரு த்ரெட் இது, இந்த வெரைட்டி. இது கொஞ்சம் ஷைனிங்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம பாணி ஸ்டிச்செல்லாம் போடுவோம் பாருங்கள், அதுக்கு கூட நம்ம இந்த ஸ்டிச் வந்து ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் சில்க் த்ரெட்டு, ஒரு ஸ்ட்ராண்ட்ஸ் இந்த த்ரெட் வச்சு யூஸ் பண்ணலாம். அது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் அது எப்படி நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன், அந்த ஸ்டிச் எப்படி போடணும்னு. வெறும் நார்மல் சில்க் த்ரெட்லேயும் பாணி ஸ்டிச் போடலாம். ஆனால் மெயினாக பாணி ஸ்டிச் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம அந்த ஜரியோடு சேர்த்து ஒரு ஸ்டாண்ட்ஸ் அந்த ஜரி, அது வந்து நம்ம நார்மல் போடுற ஜரி கிடையாது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான த்ரெட்டு.
போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நார்மல் இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் எம்போஸ்டு லுக் நல்லாவே கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள், தனித்தனியாக உங்களுக்கு அப்படி தெரியும். இது போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு வீடியோஸ் அதுக்கு தனியாக போடுறேன். பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக வரும்போது கொஞ்சம் நம்ம எவ்வளோ கேப் இருக்கோ அந்த இடத்துல இப்போ நம்ம ரைட் சைடு போட போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடு இருந்து பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். லைனுக்கு நடுவில் இருக்க லைனுக்கு லெஃப்ட் சைடு இருந்து எடுத்து ரைட் சைடில் பஞ்ச் பண்ணுறோம். அவ்வளோதான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.